வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வருகிற மார்ச் மாதம் 26ஆம் தேதியில் இருந்து 3 முக்கியமான ரயில்களுக்கு புதிய வகை எல்ஹெச்பி பெட்டிகள் வழங்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே பழைய பெட்டிகளை கொண்டு இயங்கக்கூடிய இந்த ரயிலானது மார்ச் மாதத்திலிருந்து புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளோடு இயங்க இருக்கிறதுனால பயணம் அப்படிங்கிறது பாதுகாப்பாகவும் இன்னும் எளிமையாகவும் மாறி இருக்கிறது. அது எந்தெந்த ரயில் வாங்க பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் ராமேஸ்வரத்திலிருந்து திருப்பதி வரைக்கும் செல்லக்கூடிய மீனாட்சி எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த ரயிலானது ஒவ்வொரு ஞாயிறு, வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை 4:55 மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை ஜங்ஷன் வழியாக விழுப்புரம் போய் அங்கிருந்து திருவண்ணாமலை, வேலூர் கண்டோன்மெண்ட், காட்பாடி வழியாக திருப்பதிக்கு செல்லும். இந்த ரயிலானது வருகிற மார்ச் 26ஆம் தேதியிலிருந்து புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டியாக மாற்றப்பட இருக்கிறது. அதே மாதிரி மார்ச் 27ஆம் தேதி திருப்பதியில் இருந்து புறப்படும் போது, அதாவது பகல் 11:55க்கு அங்கிருந்து புறப்படும் போது இந்த ரயில் புதிய எல்ஹெச்பி வகையிலான ரயிலாக தான் வரும். ஏன்னா போகிற ட்ரெயின் தான் திரும்பி வரும். இந்த ரயிலோடு பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராமேஸ்வரம் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ். ராமேஸ்வரத்தில் இருந்து ஒவ்வொரு வாரமுமே திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இரவு 8:50க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மார்ச் 28ஆம் தேதியில் இருந்து புதிய எல்ஹெச்பி வகையிலான ரயிலாக மாறும். ஏன்னா திருப்பதியிலிருந்து வர்ற ட்ரெயின் மீண்டும் ராமேஸ்வரத்திலிருந்து கன்னியாகுமரி நோக்கி செல்றதுனால இந்த மாற்றம் அப்படிங்கிறது பொருந்தும். அதே மாதிரி மார்ச் 29 இருந்து கன்னியாகுமரியில் இருந்து இரவு 11 மணிக்கு புறப்பட வேண்டிய இந்த ரயில் புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டியாக மாறப்படக்கூடிய ரயிலாக இருக்கிறது. இந்த 2 ரயில்களை தவிர மற்றும் ஒரு முக்கியமான ரயிலும் எல்ஹெச்பி வகையிலான பெட்டியாக மாற இருக்கிறது. நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஊட்டி போயிட்டு வரும்போது மேட்டுப்பாளையத்தில் இருந்து இந்த ட்ரெயினை ட்ரை பண்ணோம். உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேட்டுப்பாளையத்தில் இருந்து தூத்துக்குடி வரைக்கும் இயங்கக்கூடிய வாரம் 2 முறை இயங்கக்கூடிய அந்த ரயில் இப்போது பழைய ஐசிஎஃப் பெட்டியாகத்தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த ரயிலும் வருகிற மார்ச் 26 புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டியாக மாற இருக்கிறது. தூத்துக்குடியில் இருந்து ஒவ்வொரு வாரமுமே இந்த ரயில் 2 முறை இயங்குகிறது. வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் இரவு 11:40க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது தூத்துக்குடியில் இருந்து விருதுநகர், மதுரை, திண்டுக்கல்லிருந்து ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி வழியாக கோயம்புத்தூர் போயிட்டு மறுநாள் காலையில் 7:40 மணிக்கு மேட்டுப்பாளையத்தை சென்றடைகிறது. இந்த ரயிலுக்கான பெட்டிகள் அப்படிங்கிறது அதே மார்ச் மாதம் 26ஆம் தேதி புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டியாக மாற இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரயிலுக்கான மற்றொரு ரயில், அதாவது திருநெல்வேலியில் இருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலும் ஏற்கனவே எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளோடு இயங்கக்கூடிய ரயில் தான். சரி, அதே மாதிரி மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடி வரும்போது வருகிற மார்ச் 27ஆம் தேதியில் இருந்து இந்த ரயிலானது எல்ஹெச்பி வகையிலான பெட்டியாக மாற இருக்கிறது. ஒவ்வொரு வாரமுமே இந்த ரயிலானது ஞாயிறு மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து புறப்படுகிறது. அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மேட்டுப்பாளையத்தில் 7:45 மணிக்கு புறப்பட்டு அங்கிருந்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கலுக்கு அப்புறம் வழக்கம் போல மதுரை, விருதுநகர் வழியாக இந்த ரயிலானது மறுநாள் தூத்துக்குடியை சென்றடைகிறது. இந்த 3 முக்கியமான ரயில்களுமே எல்ஹெச்பி வகையிலான பெட்டியாக மாற இருக்கிறது. அப்படி மாறுறதுனால கூடுதலான இருக்கைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பயணமும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இங்கே நார்மலான பெட்டிகளில் பயணிக்கிறதுக்கும் எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளில் பயணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.